பிளேஸ் பாளையம் மக்களை பீதியை உண்டாக்கும் நரபலி குழிகள். திருவள்ளூர் மாவட்டம் ஊத்துக்கோட்டை வட்டத்துக்குட்பட்ட அல்லிக்குழி மலை தொடர்பகுதியை கொண்டுள்ளதுதான் பிளேஸ் பாளையம். இப்பகுதியில் வாழும் மக்கள் விவசாயம் மற்றும் ஆடு மாடுகள் மேய்க்கும் பணியை செய்கின்றனர். மலை தொடர்பகுதி என்பதால் அப்பகுதி அடர்ந்த முட்புதர்களால் சூழ்ந்த காட்டுப்பகுதியாகும். இப்பகுதியில் மர்ம மனிதர்களின் கைவரிசையால் 3 பெரும் பள்ளங்கள் தோண்டப்பட்டுள்ளது. ஒவ்வொரு பள்ளமும் சுமார் 13 அடி ஆழமும் 3 அடி அகலமும் கொண்டுள்ளது. அதில் ஒரு பள்ளம் 6 அடி நீளமும் 3 அடி அகலமும் 2 அடி ஆழமும் உள்ளது. இப்பள்ளங்கள் கிழக்கு, மேற்கு, வடக்கு என 3 திசைகளை கொண்டு தோண்டப்பட்டுள்ளது. தோண்டப்பட்டுள்ள இந்த குழிகளை சுற்றி மந்திரிக்கப்பட்ட எலுமிச்சம்பழம், ஊதுபத்தி, சிவப்பு துணி கொண்டு ஆணி அடிக்கப்பட்டுள்ளது. ஒரு சில நாட்களுக்கு முன்பாக தோண்டப்பட்டுள்ள இந்த குழிகளை ஆடு மேய்க்கும் ஒருவர் பார்த்து அதிர்ச்சியடைந்துள்ளார். இச்சம்பவம் அப்பகுதி மக்களை பெரும் பீதியில் ஆழ்த்தியுள்ளது. எங்க பேரு கமலநாதன் சார். எங்க ஊர் பிளேஸ் பாளையம். நாங்கள் தோட்டத்தாண்ட காவல் இருக்கிறோம். காவலாண்டு வந்து பார்க்கும்போது நாங்கள் மேலே ஏறி தோட்டத்துக்கு போகிற வழியில் இந்த இடையில பள்ளம் நோண்டி வச்சுருந்தது. இந்த பள்ளத்தை வந்து பார்க்கும்போது ஒரு ஆளை பொதிக்கிற அளவுக்கு ஆழம் இருக்குது. 12 அடிக்கு மேலே இருக்குது. ஒரு இடத்துல இன்னொரு இடத்துல போனால் அதே போல் 12 அடிக்கு மேலே இருக்குது. இன்னொரு இடத்துல போய் பார்த்தா அதே போல் 6 அடி நீட்டம், 3 அடி ஆழமும். அந்த 3 அடி பள்ளத்தில் மட்டும் குங்கம், கருப்புரம், துணி, எலுமிச்சம்பழம், ஆணி எல்லாம் சகலத்தையும் அங்கே வச்சுருக்குறாங்க. அதை நாங்கள் பார்க்குறப்ப எங்களுக்கு ஒரு பயம் இருந்தது. ஏன்னா இது ஏதாவது ஒரு கொலைகளை பண்ணுறதுக்காக ஏதாவது பண்ணுறாங்களே என்னவோ தெரில அப்படின்றது எங்களுக்குள்ளே ஒரு பயம். அதுக்கு எல்லாருக்கும் ஊர் மக்களுக்கெல்லாம் சொன்னோம். அதாவது ஊர் மக்களெல்லாம் வந்து பார்த்தாங்க. பார்த்த பிறகு இதெல்லாம் ஏதோ தெரில, இது ஏதோ அசம்பாவிதம் நடக்க போகிற மாதிரி தெரியுது அப்படின்னு சொல்லி எல்லாருமே ஊர் மக்களெல்லாம் வந்து பார்த்துட்டு இதுக்கு ஒரு நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ஊர் மக்கள் எல்லாம் என்ன பண்ணாங்க, நைட்டில் வந்து காவல் இருக்கிறதா இருந்தாங்க. நைட்டில் வந்து காவல் இருந்தாங்க. 3 நைட்டு 4 நைட்டு வந்து காவல் இருந்தோம். நாங்கள் தொடர்ந்து வந்தபோது யாரும் வரல. அதுக்கு முன்னாடி மாத்திரம் 3 நாள் தொடர்ந்து காருங்க வந்து போய்கின்னு இருந்தது. அந்த கார் எதுக்கு வருது எதுக்கு போகுதுன்னு நாங்கள் நினச்சிக்கிட்டு இருந்தோம். ஆனால் இங்கே வந்து பார்த்தா கார் வர்றதுக்கு இது என்ன காரணம் அப்படின்னு புரியல. ஆனால் இங்கே வந்து பார்த்தா நரபலி கொடுக்குற மாதிரி இங்கே பள்ளம் நோண்டி வச்சுருக்குறாங்க. அப்போ இதுக்கு ஏதாவது ஒரு பலி கொடுக்கலன்னாக்கா குங்கம் வைக்க மாட்டாங்க, எலுமிச்சம்பழம் வைக்க மாட்டாங்க, ஒரு கற்பூரம் கொளுத்த மாட்டாங்க. ஏதாவது ஒரு செய்வனை செய்கிற மாட்டமே அங்கே அந்த மாதிரியெல்லாம் செய்வான். அதெல்லாம் எங்களை பார்க்குற அழிக்கல எங்களுக்குள்ள ஒரு பயம். அப்புறம் நாங்கள்லாம் பண்ணோம், இதெல்லாம் பண்ணி எங்களுக்கு ஒரு பயத்துக்குள்ளே எங்களுக்கு ஒரு பீத்தியில் இருந்தது. அதை நாங்கள் என்ன பண்ணோம், அரசாங்கத்துக்கு சொல்லணுன்ட்டு போலீஸ்காருக்கு தகவல் கொடுத்தாங்க. போலீஸ்கார் வந்து முந்தையத்தே நம்ம வந்து பார்த்துட்டு போனாங்க. இவங்களும் வந்தாங்க, விஓவும் வந்தார். விஓ வந்து பார்த்துட்டு இந்த மாதிரி எடுத்துருக்குறாங்கப்பா, நீங்கள் ஜாகிரதையாக இருங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார் அவர். அது ஏதாவது இருந்தாலும் நீங்கள் தான் ஜாகிரதையாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லிவிட்டு நீங்கள் போலீஸ் தகவல் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார். அதை நாங்கள் போலீஸ்காருக்கு ஃபோன் பண்ணோம். அவர் வந்து முந்தையத்தை நாங்கள் ஆள் இல்லாத நேரத்தில் வந்து இதெல்லாம் பரவடி பண்ணிட்டு வந்துட்டு போயிட்டுருக்காங்க, பார்த்துட்டு போயிருக்காங்க. அது ஊருக்கு வந்துட்டு போய்க்கிறாங்க. 3 நாளைக்கு முன்னால் அது புல்லட்டில் வந்தாங்க. அது யாரும் நம்ம ஆளுங்க யாரும் இங்கே இல்லை. நாங்கள் தோட்டத்தாண்டது தான் 3 வண்டி வந்தது. 2 வண்டியில் வந்து இங்கே பார்த்துட்டு அவங்க பாட்டுக்க போயிட்டாங்க. அது யாருன்றது நாங்கள் போலீஸ்கார் தான் கம்ப்ளைண்ட் கொடுத்தது, அவங்க தான் வந்திருப்பாங்க. இதுக்கு என்ன பண்ணோன்னா அரசாங்கம் எங்களுக்கு முன் வந்து இது அசம்பாவம் நடக்காதபடிக்கு எங்களுக்கு ஏதாவது ஒரு பாதுகாப்பு கொடுத்து எங்களை மீட்கணும்னு சொல்லி நாங்கள் அரசாங்கத்தை கேட்குறோம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.